எதிர்க்கட்சி தலைவர் வர்சஸ் முதலமைச்சர் அப்படி போதா, இல்ல முதலமைச்சர் வர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு போதான்னு தெரியல. ஏன்னா பயங்கரமா ஒரு எல்லா இளைஞர்களுமே இன்னைக்கு சட்டசபையை உற்று நோக்கக்கூடிய ஒரு ஒரு செயலை இன்னைக்கு தாவேகா செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை போன்ற இளைஞர்கள்லாம் இன்னைக்கு அரசியல் பக்கம் சாயிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லாரையுமே என்ன நடக்குது சட்டசபைக்குள்ள அப்படின்றத நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களுமே இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸை வந்து தாவேகா கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லணும். பிகில்ல ஒரு வசனம் உண்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த பிகில் படத்துல எல்லாருமே பழியா கிடக்குறாங்களாம்ல கிரவுண்ட்ல. பிள்ளைங்களுக்குலாம் கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கு போறது நேரம் இல்லை. அந்த மாதிரி ஐபிஎல் இந்த மாதிரிலாம் பார்க்க நேரம் இல்லை. விஜய் என்ன பேச போறாரு, தமிழ்நாடு சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேச போறாரு, இதற்கு விஜய் என்ன பதிலடி கொடுக்க போறாரு என்ற சுவாரஸ்யங்களே கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு மீம்லாம் நிறைய மீம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய அரசியலை குறித்து அரசியலுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற அந்த பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தமிழ்நாடு அரசியலுக்குள்ள மாறி இருக்கிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து இன்னைக்கு பிளாஸ்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குதிரை பேரம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்து இந்த மாதிரி 61% பேர் வந்து உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்போ தாவேகா வந்து மக்களால் 61% பேர் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தானே அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை குறிப்பிட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் இது குதிரை பேரம் நடத்தக்கூடிய கட்சியில குதிரை விட வேகமாக மக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கூடிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள் தொடரும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஓகேப்பா, இந்த பக்கம்லாம் பார்த்துட்டோம். இந்த பக்கம் பரபரப்பு பஞ்சம் இல்லை. எதிர்கட்சி முதலமைச்சர் வர்சஸ் எதிர்கட்சின்னு பார்த்தா இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா ஆல்பாஸ் போட்ட நாயகர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாவங்க அந்த அதிமுக படாத பாடப்படுத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு, 22 பேர் வந்து எதிர்ப்பு. இந்த 22 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கக்கூடிய அவர்கள் எம்எல்ஏக்கள். சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணி திரள்றாங்க. இப்படி அதிமுகவுல பிளவுக்கு பஞ்சம் இல்லை, அரசியலுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிளவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். என்ன பிளவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளாக கட்சியிலிருந்து நபர்கள் நீக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா கொரோனாவை மீறி ஆதரவை தெரிவித்த சி.வி. சண்முகம் அணியினருக்கும் அது தவறு அப்படின்னு சட்டப்படி சொல்றாங்க. இருந்தாலும் கட்சியினுடைய அந்த கொரோனா சொல்றதை மீறி செஞ்சிருக்கிறாங்க, அதனால நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தும் இன்னைக்கு வந்திருக்கிறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சசிகலாவை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது.